சித்திஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலில் போடுற டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் உடனே சித்திஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி ஒரே மாதிரியான டீ போட்டு நமக்கு ரொம்பவே போர் அடிச்சிருக்கோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு டீயை வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பாலை யூஸ்வலாக கொதிக்க வைக்கிற மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு டீ தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பசும்பாலில் தான் போட்டுட்ருக்கேன் டீ. பசும்பாலில் போடும்போது டீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. டீ நல்லா கொதிக்கட்டும். டீ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம பூஸ்ட் தாங்க சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 3 பேர் அளவுக்கு டீ இன்னைக்கு வைக்கிறேன். அதனால நான் கொஞ்சமாக டீ இதை பூஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ரூபாய் அளவுக்கு நான் வந்து பேக்கெட் ஃபுல்லாகவே நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு பூஸ்ட் வந்து பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இந்த டீயை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கடையில் இருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரிஞ்சி இலையை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்பொழுது நம்ம அப்படியே சேர்த்தோம் அப்படின்னாக்கா அந்த டப்பாக்குள்ளே இடம் பத்தாது. பார்த்தீங்கன்னா நம்ம அழுத்தி வைக்கிற மாதிரி இருக்கும். அது வெளியிலேயே வந்துட்டுருக்கோம். அதுக்காகவே நம்ம பெரிய டப்பாவில் ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம இந்த மாதிரி சின்ன டப்பாலேயே இதை ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இலைகளை நல்லா கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். கைகளையெல்லாம் உடைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ஈஸியாக சீக்கிரமாகவே கட் பண்ணி முடிச்சிடலாம். கட் பண்ணுறதுனால நமக்கு நிறையாவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே சமயம் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணும்பொழுது நம்ம அந்த சமயம் பிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக எடுத்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா வீடியோக்கு ஒரு லைக் போடலாம் தானே. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சித்திஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் எல்லாம் வந்து ஹாலில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டே நம்ம உரிப்போம். அப்போ இதோட தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக பறந்து அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும். எப்பயுமே பூண்டு உரிக்கிறதுக்கு முன்னாடி கையோட நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுக்கிட்டு அதில் நம்ம பூண்டோ இல்லை வெங்காயத்தோடு உரிச்சு போட்டோம் அப்படின்னா அது எங்கேயுமே பறக்காது. நமக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த தண்ணியும் நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இது செடிகளுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா செடியும் சூப்பராக வளரும். ரோஸ் செடிக்கெலாம் ஊற்றுனீங்க அப்படின்னா ரோஸ் வந்து அதிகமாகவே பூக்கும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுவீங்க தானே. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம சாத்துக்குடியை கட் பண்ணுறது எப்படி ஈஸியாக நம்ம கட் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்புக்குள்ளேயே இன்னொரு டிப்பு தான். சாத்துக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கும்பொழுது கொஞ்சம் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோஷாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பச்சையாக இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் காயாக இருக்கும், டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. அதில் ஜூஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். தோலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கிறத பார்த்து வாங்காதீங்க. நல்லா சாஃப்ட் ஸ்கின்னாக இருக்கிறத பார்த்து வாங்கினீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஜூஸ் பிடியும் ஈஸியாக இருக்கும். அதில் ஜூஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இதோட ஸ்கின் பாருங்கள் எப்படி ஹார்டாக இருக்குது அப்படின்னு. இதை நம்ம அழுத்தி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹார்டாக இருக்கக்கூடாது. தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருந்தது அப்படின்னாக்கா அதில் ஜூஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பழத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஜூஸ் அதிகமாக கிடைக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாத்துக்குடியே தோல் உரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நகம் இருந்தது அப்படின்னாக்கா உரிச்சிடலாம். நகம் இல்லாதவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதை எப்படி நம்ம தோலை வந்து ஈஸியாக எடுக்கலான்னு பார்க்கலாம். நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக இதை வந்து தோலை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஆஃபாக கட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு திரும்ப இன்னும் 4 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் இதை நம்ம இந்த தோலை தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த தோலை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு. இது வந்து நம்ம ஜூஸ் போடுறதுக்கு அப்படின்னாக்கா இதையுமே வந்து ஆஃபாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இதில் இருக்க சீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இதுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். வித்தின் 2 மினிட்ஸில் நம்ம இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த
இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு மாதிரி கலர் எல்லாம் போயிட்டு தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது, ஒயிட்டாக ஆகிட்டு நல்லா இருக்காது, பழசு மாதிரி ஆகிடும். இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், தூக்கி தான் போட்டுடுவோம். இனிமே வந்து இதை தூக்கி போட வேணாம், இதையும் நம்ம புதுசு போலவே மாற்றலாம். நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருந்தால் போதும். நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நெயில் பாலிஷ், பிளாக் கலரில் நெயில் பாலிஷ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நெயில் பாலிஷை நம்ம இதில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா புதுசு போலவே மாறிடும். பாருங்கள், நான் இந்த நெயில் பாலிஷை இந்த கிளிப்பில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இதுவும் பார்க்கறதுக்கு பளிச்சு நல்லா புதுசு போலவே இருக்கும். எல்லா சைடுமே இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பழசு மாதிரி இருக்கவே இருக்காது, புதுசு போல தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எல்லாமே நல்லா பிளாக்காக மாறிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு அப்படின்னு. எல்லா பழைய கிளிப்பும் நமக்கு புதுசு போலவே ஆயிடுச்சு. நீங்களும் அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற கத்தி, அரோமனெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண மழுங்கி போயிடும். இது வந்து ஷார்ப்னஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நமக்கு வேலையும் சீக்கிரமாக ஆகாது, கட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில் எப்போ சாணம் பிடிக்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அவங்க வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சாணம் பிடிப்போம். இனிமே அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா வீட்டில் இருக்கிற ஸ்க்ரப்பர் வந்து நம்ம வச்சு அதை வச்சே நம்ம இதை நல்லா ஷார்ப் பண்ண முடியும். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கத்தியும் சரி இல்லை வந்து அரோமனையும் சரி, இதை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா சூப்பராக ஷார்ப் ஆகிடும். இதுக்காக நம்ம காசு கொடுத்து வெளியில் வந்து சாணம் பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம வீட்லேயே நம்ம தேவைப்படும் போது இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டு நல்லா கத்தியை இது பண்ணிக்கலாம், ஷார்ப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் அந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாக்கா கத்தி ரொம்ப ஷார்ப்பாகிடும், நமக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கிளாஸ் பால், சூடான பால் எடுத்துக்கோங்க. இதில் வந்து சுத்தமான நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது வீட்லேயே காய்ச்சின நெய் இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது டெய்லி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா மலச்சிக்கல் பிரச்சனையே கண்டிப்பாக இருக்காது. இதை நம்ம குறைஞ்சது 10 நாளையிலிருந்து ஒரு 2 வாரத்துக்கு நம்ம கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு கண்டிப்பாக இருக்காது. இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் எப்பயுமே நீங்கள் பாட்டில் ஒன்ஸ் ஒரு முறை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரீஃபில் பேக் வாங்கிக்கோங்க. இதுதான் மணி சேவிங்காக இருக்கும். இதுவும் 100 ml தான், இதுவும் 100 ml பேக்கெட் தான். இந்த பேக்கெட்டில் வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 100 ml வந்து 32 rupees தான். ஆனால் பாட்டிலாக வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 40 rupees கிட்ட வருது. ஒரு 8 rupees டிஃப்ரென்ஸ் இதிலே வருது. எப்பயுமே நீங்கள் எந்த பாட்டில் வாங்குறதுனாலும் ஒரு முறை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே ரீஃபில் பேக் வாங்கி நீங்கள் வந்து இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா ஃபனல்லாம் இல்லாமல் நம்ம ஈஸியாக இதில் ஊற்றலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு தேங்காவோடைய மூடியை தான் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் மூடியை கரெக்டாக இதில் 3 கண்ணு இருக்கும் இல்லைங்களா, இதில் ஏதாவது ஒரு கண்ணை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இது ஒரு ஃபனல் மாதிரி நம்ம வச்சு இதில் தேங்காய் எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எப்பயுமே பாட்டிலில் நம்ம ஆயிலெலாம் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. சப்போஸ் நம்ம ஊற்றும் போது கீழே வந்ததுன்னா கூட தரையெல்லாம் படாமல் இந்த ட்ரேயில் இருக்கும், நம்ம ஈஸியாக அதை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக இதை ஊற்றிடலாம். நம்ம பேக்கெட்டை டைரெக்டாக அப்படியே நம்ம பாட்டிலில் ஊற்றும் பொழுது வெளியிலலாம் வரும். இந்த மாதிரி நீங்கள் ஆயில் ஐட்டம்ஸில் இந்த மாதிரி ஃபனல் மாதிரி இந்த தேங்காய் ஓட வச்சு ஊற்றிக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாமாங்க. நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருவோம். இனிமேல் தூக்கி போடாதீங்க, இதுவும் நமக்கு யூஸ் ஆகும். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம கத்தியை சூடு பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கள்ட்ட காயின்ஸ் எல்லாம் இதில் நம்ம ஒரு உண்டியலில் சேவ் பண்ணுற மாதிரி இதில் சேவ் பண்ண சொல்லி நம்ம சொல்லித்தரலாம். இந்த ஹேபிட்ஸ் வந்து நம்ம இப்போலேருந்தே அவங்க குழந்தைங்களுக்கு பழகினாதான் அவங்க ஃப்யூச்சர்லேயும் இந்த மாதிரி மணி சேவிங்கை அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அமௌண்ட் வந்து குழந்தைங்களுடைய ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஏதாவது செலவுக்கு யூஸ் பண்ணிக்க சொல்லலாம். இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஏழை மக்களுக்கும் கொடுத்து உதவ சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய மறந்துடாதீங்க. நன்றி.